புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதி மற்றும் கண்ணகி வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சரியாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் சாலை அமைத்தல் மற்றும் வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், சதாசிவம், ரகு என்கின்ற ரகோத்தமன், கண்ணன், பாலா, கோபி, கந்தன், செட்டிவேல், தர்மேஷ், ராமு, யுவா மற்றும் பலர் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சியின் கீழ் இயங்கி வரும் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கான காப்பகத்தில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வழிகாட்டுதலின்படி சிவக்குமார் மேற்பார்வையில் சேரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சுகுணா முன்னிலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் SP மாறன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் தலைவி ஜெயந்தி ராணி, தையல் நாயகி பூவிழி இவர்களுடன் இணைந்து ராக் மெடிக்கல் சென்டர் டாக்டர் சாருலேகா, டாக்டர் மாலினி நிதிஷ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசைன் அனைவரும் ஒருங்கிணைத்தனர். காப்பகத்தில் தங்கியிருக்கும் முதியோர் அனைவருக்கும் பல் மற்றும் உடல் சார்ந்த நோய்களுக்கான அறிகுறிகள் அறிந்து சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செவிலியர் சீதா, காப்பகத்தின் பொறுப்பாளர் மிஸ்பா மற்றும் சகாய செல்வி ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். தட்டாஞ்சாவடியில் உள்ள MSME அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது. பாரதி சிறு குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி, பொதுச் செயலாளர் விஸ்வேஸ்வரன், பொருளாளர் சுரேஷ்பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் NSIC, MSME, DIC, SIDBI ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று MSME நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சியில் MSME தொழிலதிபர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். அதுவே வந்து நாங்கள் அசோசியேட்டட் வித் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அண்ட் we have taken approval. அந்த டெண்டர் இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் ஃப்ளோட் ஆனதுக்கு யார் L1 கோட் பண்ணி என்ன ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க, இந்த கம்பெனியோட ஐடென்டிட்டி தெரியும் இல்லைங்களா, டல்ஸ் நம்பர்னா அந்த கம்பெனி வேலை எப்படி ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்டோட புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மதிய உணவு சமைப்போர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் விநாயக முருகன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் ஆனந்தராஜன், அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டு இயக்க தலைவர் செல்வம், செயலாளர் முருகவேல், பொருளாளர் அருள்தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கல்வித்துறையில் 18 முதல் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் மதிய உணவு சமைப்போரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், முதலமைச்சர் அறிவிப்பின்படி மாதம் ரூபாய் 18,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதனை எடுத்து சென்று
புதுச்சேரி நகரப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இருந்து சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பு வரை சுப்பையா சாலையின் இருபுறங்களிலும் உள்ள கடைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள அனைத்து கடைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் இதனால் வரை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு ஒரு சில கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சாலைகளின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட உள்ளது என்றும் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகள் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் பிளாட்ஃபார்ம்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி இதற்காக ஒரு எல்ஏடி, பொதுப்பணித்துறை, காவல்துறை, ரெவன்யூ 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்குது. இதை செயல்படுத்த வேண்டி போன வாரம் நாம் மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நடைபாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்பை அகற்றோம். இதை தொடர்ந்து சுப்பையா சாலையில் புதன்கிழமை இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு வந்தோம். அப்போது பொதுமக்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டி 2 நாள் டைம் கேட்டாங்க. அது சம்பந்தமாக 2 நாள் டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எடுக்காதனால இன்றைக்கி காலையில் பழைய துறைமுகம் சந்திப்பில் இருந்து தானாம்பாளையம் ஜங்ஷன் வரைக்கும் உள்ள நடைபாதை ஆக்கிரமித்துள்ள அனைத்து வண்டி கடைகள், தள்ளுவண்டி கடைகள் அனைத்தையும் அகற்றியுள்ளோம். இது பொதுமக்களுக்கு மிகவும் சுற்றுலாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாலையில் உள்ள வாகனங்களையும் அகற்றப்படுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். புதுச்சேரி ஹஜ்ரத் சையத் தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு கடந்த 18ஆம் தேதி சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மௌலானா சாஹிப் தர்காவில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளும் தொழுகைகளும் நடைபெற்று வந்த நிலையில் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. சீரணி நிகழ்வுடன் சந்தனம் பூசப்பட்டு சந்தனக்கூடானது மௌலானா சாஹிப் தர்காவிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. பின்னர் மீண்டும் தர்காவை அடைந்தவுடன் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் சுத்தம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள், பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மௌலானா சாஹிப் தர்கா நிர்வாகிகள் செய்திருந்தனர். (2023, 24ஆம் ஆண்டிற்கான 17வது செயல்திட்ட ஆராய்ச்சி போட்டியில் 40க்கும் மேற்பட்ட செயல்திட்ட முன்மொழிவுகள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் 12 செயல்திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த 12 செயல்திட்டங்களை மதிப்பீடு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு வழிகாட்டியாக இருந்த வேதியியல் விரிவுரையாளர் அன்வரசி, செயல்திட்டத்தை உருவாக்கிய மாணவர்கள் நிரோஷா, தீபிகா, பிரியங்கா, மாணவர்கள் முகேஷ், கிருஷ்ணகுமார் ஆகியோரையும் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், ஆசிரிய பெருமக்களும் பாராட்டினர். மாநில அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்திட்டத்தை உருவாக்கிய மாணவி நிரோஷா, தீபிகா மற்றும் வழிகாட்டி ஆசிரியை அன்பரசி ஆகியோருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 20 வகையான சீர்வரிசையை கிராம மக்கள் ஊர்வலமாக மணப்பந்தலுக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பூப்பந்து எறிதல் சடங்கு நடந்தேறியது. பாரம்பரிய சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டதை அடுத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் யாகம் வளர்க்கப்பட்டு கெட்டி மேளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீ அலமேல் மங்கை மற்றும்
ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு மங்கள நான் சூட்டப்பட்டது. திருக்கல்யாண வைபோகத்தை தொடர்ந்து பெருமாளுக்கு பட்டாச்சாரியார்கள் தீபாராதனை காண்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மங்கள நான், மஞ்சள், குங்குமம், பிரசாதம் மற்றும் திருமண விருந்து அளிக்கப்பட்டது. திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்தில் கோவிந்தசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. கல்லூரியில் திண்டிவனம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த கல்வியாண்டுகளில் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் சுழற்சி முறையில் கல்லூரியில் கல்வி கற்பிக்கப்பட்டு வந்தது. தற்போது 2024-25 கல்வியாண்டில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை என முழு நேரம் கல்லூரி செயல்படும் என அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் சுழற்சி முறையை மாற்றாமல் முழு நேரம் கல்லூரி நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியல் செய்ய முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கல்லூரி நிர்வாகம் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் பல மணி நேரம் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இப்போராட்டத்தால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள், மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என 70 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் மூலம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 70 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் சரவணன் தலைமை தாங்க செயலாளர் அசோக், பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 70 மாணவர்களுக்கு முதல் தவணை தொகையை ரூபாய் 10,000ற்கான காசோலையை வழங்கினார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அசோகன், சுஜய் சுதர்சன், விமல் சேட்டன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மண்டல அபிஷேகம் உபயதாரர்களால் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 17ஆம் நாள் மண்டல பூஜை உபயதாரர்கள் தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் கணேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மலர், கோவிந்தசாமி, ரமேஷ் குடும்பத்தினர், சுரேஷ் குடும்பத்தினர், கணேஷ் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு கும்பல் கல்லூரி மாணவர்களிடம் ஆன்லைன் லாட்டரியை துண்டு சீட்டு மூலமாக எழுதி கொடுத்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனுக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சந்திரசேகரன் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் ரோந்து சென்றபோது போலீசாரை கண்டவுடன் விலை உயர்ந்த பைக் மற்றும் காரில் இருந்த 3 பேர் தப்ப முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் திண்டிவனம் காவேரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்தானம், அஜித்குமார், சரத்குமார் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் இவர்கள் ஆன்லைன் மூலமாக கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் லாட்டரி விற்றது தெரியவந்தது. இதையடுத்து இவர்கள் 3 பேரையும் கைது செய்து இவர்களிடமிருந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார், 2 செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தவளக்குப்பத்தில் இயங்கி வரும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் அக்ரி கணேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோரிடம் ஆசி பெற்று தவளக்குப்பத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஆண்டியார்பாளையம் முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கேக் வெட்டி சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் அவருக்கு ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் மடுகரை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையமும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரியதர்ஷினி மலேரியா, காய்ச்சல் பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி சிறப்புரையாற்றி ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கினார். சுகாதார உதவியாளர் மதியழகன், கிராம செவிலியர் வாணி, ஆஷா ஊழியர் ஷியாமலா, பள்ளி முதல்வர் அன்னபூரணி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் பங்கு பெற்றனர். வானூர் அடுத்த டி பரங்கனி பகுதியில் அரசு ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது. இங்கு கிராம பகுதியில் இருந்து 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் கலையரங்கம் இல்லை என பள்ளி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் ரூபாய் 3 லட்சம் செலவில் நாடக கலையரங்கம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் வானூர் ஒன்றிய கழக தலைவர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் நவருங்க சார், இங்கே பாருங்க ஹெச்எம் சார். அப்படியே பாப்பா கையில் கீழே வைக்கணும். அப்படியே புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. குடியிருப்பு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான சாராய கடை உள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாராய கடைக்கு குடிக்க வரும் நபர்கள் இரவு நேரங்களில் குடியிருப்பு வாசிகளை தட்டி எழுப்பி தங்களுக்கு உணவு, தண்ணீர் கொடுக்க வேண்டுமென தொந்தரவு கொடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 3 வருடங்களாக முதலமைச்சர், தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து வந்துள்ளனர். இதனிடையே சாராய கடையை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த பகுதியில் இருக்கும் சாராய கடையை ஏலத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது, உடனடியாக இங்கு உள்ள சாராய கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் அங்கு வசிக்கும் மக்கள் கருப்பு கொடிகளை கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்.
அப்படி தங்கள் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவோம் என தெரிவித்தனர். டைமிங் எப்படின்னு கேட்டேன். 10 ஒரு மணி நேரம் ஆகுமான்னு கேட்டேன். இங்கே பாருங்க, கேட்டில் கட்டுங்க. இருமாயமா ஒரு கவர் கட்டாரு கட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்துன்னு போவோம். சும்மா கட்டி எதுக்கா கருப்பு கொடி கட்டுறீங்க? கரிக்கலாம்பாக்கம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் பலராமன் தலைமையில் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி மானியம் வழங்க கோரி பாண்லே பால் குளிரூட்டும் மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பால் உற்பத்தி செய்யும் உறுப்பினர்களுக்கு தீவனம் பெறுவதற்கான மானியத்தை நேரடியாக வங்கிக் கணக்கில் டிபிடி பணம் செலுத்தும் முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக 75% மானியம் வழங்கப்பட்டு வந்தது. நடப்பு ஆண்டில் தீவனத்திற்கான மானியம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 52% என குறைத்து தீவனம் வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது பாண்லே நிறுவனத்திற்கு 80% பால் பிற்படுத்தப்பட்ட உற்பத்தியாளர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் 20% உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த உற்பத்தியாளர்களுக்கு 75% மானியத்தில் தீவனத்தை மூட்டை ஒன்றுக்கு ரூபாய் 1080 வழங்கி வருவதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரே அளவில் மானியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அரசு மானியத்தை SCBC என்ற பாகுபாடின்றி வழங்க வேண்டும். இன்றைக்கு பால் விலை 30 ரூபாய் 40 வரை கொள்முதல் செய்கிறது இந்த அரசு. ஆனால் விவசாயிகளுக்கு தொடர் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மூடும் நிலையில் உள்ளது. உடனடியாக அரசு முழுமையாக மானியத்தை வழங்க வேண்டும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று புகழேந்தி காலமானதையொட்டி அங்கு இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பாமக சார்பில் மாநில துணைத் தலைவர் அன்புமணி போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு திரட்டுவதற்காக புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி தலைமையில் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் அமைந்துள்ள பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்களிடம் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது பாமக, பாஜக, அமமுக, OPS கட்சி நகர நிர்வாகிகள், புதுவை மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வீதி வீதியாக சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி முதல்வராக சசிகாந்த் தாஸ் பொறுப்பேற்றவுடன் கல்லூரிக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறார். உள்கட்டமைப்பு வசதி, மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு வசதிகளையும் செய்து வருகிறார். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் முயல், கோழி, வாத்து உள்ளிட்ட பறவைகள் வளர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கற்பூரவள்ளி, கருந்துளசி, கீழாநெல்லி, புன்னை மரம், நாகலிங்கம், தூங்குமூஞ்சி, கருவேலம், மலைவேம்பு உள்ளிட்ட பல்வேறு மூலிகை மரங்களும் மூலிகை செடிகளும் வளர்க்கப்பட்டு பசுமை நிறத்தை ரம்யமாக காட்சியளிக்கும். இந்த வகையில் தாகூர் கலைக்கல்லூரியில் உள்ள மூலிகை மரங்களை புதுச்சேரி தில்லையாடி வள்ளியம்மை பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 175 பேர் கல்லூரிகளில் உள்ள மரங்களை சுற்றி பார்த்து மூலிகை மரங்களில் பயன்பாடுகள் மற்றும் மருத்துவ குணங்கள் தெரிந்து கொண்டனர். மேலும் கல்லூரியில் வளர்க்கப்படும் காளான்கள் குறித்தும் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் மாணவர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறினார். கல்லூரியினுடைய முதல்வர் எங்களுடைய ஹெட்மாஸ்டர் இங்கே அனுப்பினாலுமே இந்த கல்லூரியோட முதல்வர் சசிகாந்த் ஐயா தான் எங்களை இங்கே பார்க்க அனுமதிச்சிருக்காரு. இந்த நாள் வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கன்றதையும் நிறைய ஐடியாஸும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. முன்னாடி புதுச்சேரியில் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இங்கே வந்திருக்கு.
புதுச்சேரி செட்டுத்தெருவில் உள்ள சொசைட்டி புரோகிரஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் சுமார் 15,000 ரூபாய் செலவில் RO வாட்டர் அமைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. மேலும் ரூபாய் 10,000 மதிப்புள்ள கல்வி சார்ந்த உபகரணங்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சேர்மன் ஆல்பர்ட் மனோஜ், செயலாளர் முரளி மற்றும் ரவுண்ட் டேபிள் 167 சேர்ந்த உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்.